குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கும்பராசி நண்பர்களுக்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஹெல்த்தில் பிரச்சனை, நிறைய பேருக்கு மன வருத்தம், நிறைய பேருக்கு பட்ட இடத்துலேயே காலில் அடிபடுறது, எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. கும்பத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, வேலை நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். பெரிய முயற்சி எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். மெயினாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள். பசங்க நல்லா இருக்கிறது. ஜூனுக்கு முன்னாடியே ஜாக்பாட், ஜூனுக்கு முன்னாடியே குழந்தை பிராப்தம், ஜூனுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம், 2 மாதத்தில் கல்யாணம். பராபவம் ஆண்டு ஆரம்பித்த உடனே 2 மாதத்தில் கல்யாணம், 2 மாதத்தில் குழந்தை பிராப்தம். கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஒரு இமாலய சாதனை. கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ ஆண்டு எல்லாருக்குமே எல்லார் வீட்லேயுமே சுபிக்ஷத்தை அள்ளி தரணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு பார்க்கும்போது மிக முக்கியமான வருடாந்தர கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம், சுப கிரகம் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் மாறப்போகிறார் அப்படிங்கிறது முதல் விஷயம். இன்னொரு ஹைலைட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் குரு தன்னுடைய சுப நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலேயே செல்வது பெரிய அதிர்ஷ்டம். சனி தன்னுடைய நட்சத்திரத்திலே செல்வது அதிர்ஷ்டம். ராகு தன்னுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதுபிஷா நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் செல்வது அதிர்ஷ்டம். இந்த மாதிரி நிறைய கிரகங்கள், மிக மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே, கேதுவும் சரி, அதுவும் மகர நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுங்கிறது 4 முக்கியமான கிரகங்கள் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இந்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா, இந்த பராபவ ஆண்டு பேரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கதி கலங்கிற மாதிரி இருக்கும். பராபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அவமானம் தான், எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் மோதல்கள் தான், எல்லா இடத்துலையும் அரசியல்லையே என்ன சொல்கிறது, முதுகில் குத்துறது, பலவிதமான கெட்ட விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி அந்த பேர் என்ன குறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பராபவம். ஸோ வார் கண்டிப்பாக வரும். கும்பராசி நண்பர்களுக்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஹெல்த்தில் பிரச்சனை, நிறைய பேருக்கு மன வருத்தம், நிறைய பேருக்கு பட்ட இடத்துலேயே காலில் அடிபடுறது, சில பேருக்கு அஜீரண கோளாறு, சில பேருக்கு ஜலதோஷம், பயங்கரமான நெஞ்சு ஃபுல்லாக சளி கோத்துக்கிறது, உடம்புல அம்மை போடுறது, பாதி பேருக்கு மைண்டு பிடிக்காம இருக்கிறது, எல்லாரையும் ஒரு மாதிரி விரோதமான எண்ணம், நான் அப்படிங்கிற எண்ணம், இந்த மாதிரி சமாச்சாரத்துலேருந்து இங்கே வெளியே வருவீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு பார்வை இருக்கிற வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏப்ரல் மே ஜூன், ஏப்ரல் மே அவ்வளோதான். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல குரு போகிறான். 6ஆம் இடத்துல குரு போய் உச்சம் பெறுகிறார். அப்போ நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக மாற போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்டு. ஒரு பெரிய ப்ராஜெக்டை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, நீங்கள் ரிசல்ட் காட்டணும். அதுதான் இங்கே நடக்கும். எந்த முயற்சியாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். இது நடக்காது, அது நடக்காது, தள்ளி போகுங்கிற காரியமே கிடையாது. எல்லாமே பிளான் பண்ணால் பண்ண மாதிரி நடக்கும். வாடகைக்கு வாங்குறது, லீஸுக்கு போகிறது, ஒரு வீடு இருந்துன்னா அதை இடித்து பெருசாக கட்டுறது, இல்லை வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, செம்மையாக அப்படியே அழகாக அப்படியே அருவி கொட்டுற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறது, புதுசாக அந்த பிளான்டேஷன் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். 2ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. குரு என்ன பண்ணுறாரு, சனியை பார்க்குறாரு. அதுக்கு ஆலபுருஷனுக்கு 12 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் தங்கத்தில் முதலீடுகள், நிறைய பேருக்கு புது விஷயத்தில் முதலீடுகள், சில்வரில் முதலீடுகள், எல்லா விஷயத்தையுமே பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கறது, பிளான் பண்ணால் சக்ஸஸ் கொடுக்கறது, பெரிய மாற்றங்கள் கொடுக்கறது, ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை சண்டைகள் எது இருந்தாலும் ஜெயிக்கும். ஆனால் உட்காந்து பேசி முடிச்சுக்கணும். நான் தான் அப்படின்னு பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகும். கும்பத்தில் இருக்கிறவங்க மைண்டு பயங்கர டிப்ரெஷன் போகும். கேட்ட கேள்வியே 4 தடவை 5 தடவை கேட்கணும்னு தோணும். அம்மாவோட ஒரே சண்டையாக இருக்கும். நிறைய பேருக்கு தேவையில்லாமல் பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். நண்பர்களால் தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத கேஸு, நல்லா ஓடும் ஃபேமிலி. எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது நல்லா ஓடிட்டு இருக்கோம். வேலை வேணாம் அப்படின்னு விட்டுறது, அப்புறம் வீட்டில் உட்காந்து பப்பு சாதம் சாப்பிட்றது, இதுதான் நடக்கும். கும்பத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, வேலை நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிங்க. மெயினாக ஹெல்த்து பார்த்துங்க. அங்கங்கே வலி, தேவையில்லாத பிரச்சனைங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கோம். கழுத்து, இந்த மாதிரி பகுதிகள்லாம் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் என்னென்னா, இந்த குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் உங்கள் மேலே வருது. உங்களுக்கு கல்யாணம் ஆகும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, 5 மாதம் யோகமான காலகட்டம். 5 மாதம் லட்டுனா லட்டு தான். உங்களுக்கு தான் அது யோகம். ஆரம்பத்திலே சொன்னேன், பராபவ ஆண்டு யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த டைம் பீரியட்ல நல்லது நடக்கணும், உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். இட் வில் ஹேப்பன். பெரிய முயற்சி எது எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும். அக்டோபர் வரைக்கும் சண்டையெல்லாம் பார்த்துங்க. அலுவலகத்தில் தேவையில்லாமல் சூழ்ச்சி சதிகளாக நடக்கும். எப்படியா உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு பார்ப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது இடத்துக்கு போட்டுடணும். நம்ம பழைய காலத்தில் சொல்லுவாங்க, தண்ணி இல்லாத காடுக்கு அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆளே இருக்க மாட்டான், யாருக்கடா டீ ஆத்துறதுங்கிற மாதிரி உட்காந்து. ஸோ வீட்டில்
ஓகே. ஆஃபீஸில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் தேவையில்லாத கேஸ்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. எல்லாத்துலேயுமே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். ஒரே விஷயம் தான், ரொம்ப அதிகமாக நம்ம வந்து முடியும் அப்படின்னு நம்புறது ஒன்று. ரெண்டாவது, பகை இல்லாமல் பார்த்துக்கணும். நான் கும்பத்தில் ராகு உட்காரும்போது என்ன நடக்கும்னா, நான் யார் தெரியுமாங்கிற திமிர்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத பில்டப் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதாவது யார் என்ன எதுன்னு மரியாதை தெரிஞ்சு இடம் தெரிஞ்சு பேசணும்னு சொல்லுவாங்களே, அது கும்பத்துக்கு இப்போ புரியவே புரியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நிறைய பேருக்கு வேலை மாறும், நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், நல்லா இருப்பீங்க. நிரந்தரமாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இட் வில் பி குட். கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம், பெருசாக வீடு மேலே கட்டக்கூடிய யோகம், பிளான் பண்ணால் ஜெயிக்கக்கூடிய யோகங்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. போட்டி நிறுவனங்களில் நீங்கள் தான் ஜெயிக்கிறது. எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கிறது. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக முடியாது. யாருமே உங்களை உதாசீனப்படுத்தவே முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலம். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், மெயினாக வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள், பசங்க நல்லா இருக்கிறது, பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வர்றது, புது விஷயங்களை ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். தெய்வ அனுகிரகம் அவ்வளோ அளவுக்கு நல்லா இருக்குது. நரசிம்மரை பிடிச்சுட்டா போகிறோம். பூவரசங்குப்பம் நரசிம்மரை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கும்பத்தில் பிறந்த பல பேருக்கு நிம்மதி இருக்கும். டென்ஷன்லேருந்து வெளியே வருவீங்க. உண்மையான வாழ்க்கை அமையும். வாழ்க்கை துணை நல்லா இருப்பாங்க. எடுத்தது எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதில் மெயினாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜாக்பாட். ஜூனுக்கு முன்னாடியே ஜாக்பாட், ஜூனுக்கு முன்னாடியே குழந்தை பிராப்தம், ஜூனுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம். 2 மாதத்தில் கல்யாணம். பராபவம் ஆண்டு ஆரம்பித்த உடனே 2 மாதத்தில் கல்யாணம், 2 மாதத்தில் குழந்தை பிராப்தம், 2 மாதத்தில் பிரிஞ்ச நண்பர் ஒன்று சேர்ந்துருவார். நிறைய பேருக்கு ஆர்டர் வரும், புது ஆஃபர் வரும். செம்மையாக இருக்குது. அது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராகுவுடைய பிடியிலிருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. இனிமேல் ராகு ஒன்றும் பண்ண முடியாது, போட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ராகுவை பார்த்துக்கலாம். தைரியமாக இருக்கு. அதுதான் உண்மை. கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய மெயினாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் பெரிய ஒரு இமாலய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மெயினாக கோவில்கள் நிர்மாணம் பண்ணக்கூடியது, கோவில்களில் பெரிய ஒரு இடத்துல உட்காரதுங்கிற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக நடக்கும். மற்றவங்களுக்கு நடக்காத விஷயம்லாம் நமக்கு நடக்கும். அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 95. என்ன பண்ணலாம்? மெயினாக உங்களுக்கு சொன்னபோது பூவரசங்குப்பம் நம்ம நரசிம்மரை போய் பாட்டு வருது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மெயினாக கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வெற்றி உறுதி. பஞ்சமஸ்தானம்னாவே அரசியல் தான். இமாலய வெற்றி மினிமம் 5000 ஓட்டுக்கு மேலே வாங்குவீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதமே பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 4000% தான். அதாவது அந்த ஓட்டு ரேஷியோல் தான் ஜெயிப்பாங்க. 1 லட்சம் ஓட்டு, 2 லட்சம், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ அடிச்சுப்பாங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆண்டோடைய எலெக்ஷனே வந்து அப்படி தான் இருக்கும். அதில் மெயினாக உங்களுக்கு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கறது, பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. கும்பத்தில் ஒரு வேளை குரு இருந்துன்னு வைங்க, நீங்கள் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய அளவுக்கு சான்சஸ் இருக்குது. நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். தைரியமாக இருக்கும். கலைஞர்களுக்கு அதாவது பெரும் பட்ஜெட் படங்கள்லாம் ஜம்முன்னு ஓடும். ஜூனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க, பெரிய ஹிட்டு தான். அதில் பெரிய பணம் வரும். அதை விட்டுட்டிங்கன்னா அக்டோபருக்கு அப்புறம் தீபாவளி ரிலீஸ் தான் நல்லாயிருக்கும். அங்கே சென்ட்ரல் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் ஓடாது, வேஸ்ட்டு. ஏதோ டைம் பாஸுங்கிற மாதிரி இருக்கும். பிளான் பண்ணிங்கன்னா அந்த காரியம் ஜெயிக்கும். அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது. அவசரப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. எல்லாரையுமே விரோதமான எண்ணங்களில் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட அடிக்கடி ஜுரம் வர்றதுங்கிற மாதிரி ஓடின்னு இருக்கும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் பூவரசங்குப்பம். நம்ம நரசிம்மரை பாட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.